அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேரக்டர் என்னென்னா ரிசர்வ்டு கேரக்டர். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தன் குடும்பத்தோடு எல்லா நண்பர்களோடும் உறவுகளோடும் அவங்களோடு கலந்து பேசி அவர்கள் சொல்வதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு திரும்ப அவர்கள் சொல்லுவதற்கு எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் அவர்களுக்கு பதிலை சொல்லி கலந்து பேசி ஒன்றாக வாழ்வதற்குரிய நடைமுறை தான் நார்மலான நடைமுறை, இயற்கையான நடைமுறை. ஒரு மனிதனை எந்த ஒரு கமெண்ட்டும் அவனுக்கு ஒரு பேர் வைக்காமல் இந்த உலகம் அவர்களை பார்க்கும். ஆனால் யாரோடையும் பேசுவதற்கு சங்கடப்பட்டு கொண்டு 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த பக்கமே தலை காமிக்காமல் அப்படி ஒதுங்கி போகிறது, மற்றவர்கள் யாராவது 4 பேர் அவங்களோட பேச ஆரம்பித்தா கூச்சப்பட்டு ஒதுங்கி போகிறது என்று மற்றவர்களோடு இணைந்து சேர்ந்து பழகி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வாழாமல் இருக்கக்கூடியவர்களைத்தான் ரிசர்வ்டு பர்சன் என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட ரிசர்வ்டு பர்சன்ஸ் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு அறிமுகமான நண்பர்கள் இருந்தாலோ உறவினர்கள் இருந்தாலோ அவர்களை தயக்கமே இல்லாமல் ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். 9176380403. அவங்களுடைய கேரக்டர் எல்லாத்தையும் நாம் ஸ்டடி பண்ணி கொடுப்போம். அது என்ன கேரக்டர் அப்படின்னா, சிலர் எல்லா நேரமும் இதே நிலையில் இருப்பாங்க. சிலர் ஒரு பகல் பொழுதில், காலையில், மதியத்தில், மாலையில், இரவு நேரங்களில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அந்த மாதிரி கூச்ச சுபாவத்துக்குள்ளே வருவாங்க. அப்படி அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு சரியான ஹோமியோபதி மருந்தை நாம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த ரிசர்வ்டு, இந்த கூச்சம், தயக்கம், ஒதுங்கி போகிற தன்மை, எல்லோரோடையும் மனம் விட்டு பழகாத அந்த நிலை மாறி எல்லோருடையும் சகஜமாக பழகக்கூடியவர்களாக மாறுவார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல நிலையினை அடைவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதனை கூறி, ஹோமியோபதியிலே பல மருந்துகள் இருக்குது. அதில் சில மருந்துகள் சொல்கிறோம். கல்கேரியா கார்ப், பிளாட்டினா, பல்செட்லா, ஹயோசயமஸ், ஹெலிபோரஸ் போன்ற பல மருந்துகள் இருக்குது. அவைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இப்படி மருந்துகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அவர்களுக்கு என்ன மருந்து என்பதனை ஒரு ஹோமியோபதி டாக்டரால் மட்டும்தான் கணிக்க முடியும். அவர் கணித்த அந்த மருந்தை தந்தால் அவருக்கு பிரச்சனை நீங்கும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும்
டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும். உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.